குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த அழகான மாலை பொழுதுல என்னோட சக்சஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்றத விட என்னோட கதையை இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பேசுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல் லைஃப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயத்த வந்து புரிய வைக்கும். ஏன் புரிய வைக்கும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, என்னோட பர்சனல் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு நெறைய ஜர்னி டிராவல் பண்ணியிருக்கேன். நெறைய கத்துக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. அதுலருந்து உங்களுக்கு ஒரு சில விஷயம் யூஸ் பண்ணிப்பீங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம, என்னோட கதையிலருந்து நீங்க கத்துக்கிற விதத்த விட இன்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து நெறைய சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். இப்ப நேரா நம்ம வந்து பாத்தீங்கன்னா, செக்ஷனுக்குள்ள போலாம். என்னோட ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா, என்னோட அம்மா, அப்பா. எங்க அம்மா பேர் சுசீலா, அப்பா பேர் குமார். நாங்க பொறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். சென்னைய தாண்டி பெருசா எங்களுக்கு பெரிய வெளி உலகம் கிடையாது. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா, வண்ணாரப்பேட்டை எங்களோட ஏரியா. பிளஸ் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, எங்க அப்பா வந்து சொந்தமா லாரி வச்சிருந்தாங்க. சொந்த வீடு, எல்லா வித வசதியும் உண்டு. பிளஸ் அப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா, எங்களோட சேர்த்து ஒரு 3 பொண்ணு. நான் தான் அதுல பெரியவ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, என்னோட அம்மா. பேர் சுசீலா. அம்மாவ பத்தி சொல்லணும்னா நெறைய சொல்லணும். ஏன் அப்டின்னா, இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கிணத்து தவளையாவே வாழ்ந்துட்டாங்க. வெளி உலகமே அவங்களுக்கு தெரியாது. வெளி உலகம்னா என்னன்னு இன்னிய வரைக்கும் தெரியாது. அவங்களோட லைஃப் அப்படியே வந்து ஜர்னி ஆயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ. என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ வந்து பாத்தீங்கன்னா, என்ன அழகா ட்ரெஸ் பண்ணி ஸ்டூடியோக்குலாம் கூட்டு போய் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அப்ப எனக்கு இந்த வயசு தெரியல. பிளஸ் எங்க அத்தை எங்களோட அத்தை என்ன ரெடி பண்ணி கூப்ட்டு போயிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து ஸ்கூல் படிப்பு. படிப்புன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பெரிய லெவல்ல படிச்ச ஆள் கிடையாது நானு. சாதாரண வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் 6வதுக்கு மேல பெருசா படிக்க வைக்கிற வாய்ப்பில்லன்னு சொல்ல முடியாது. அதுக்கு மேல எங்க அப்பாக்கு படிக்க வைக்க விருப்பம் இல்லன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, பொம்பள புள்ளைங்கள படிக்க வைக்கிறதுல அவருக்கு பெரிய நாட்டம் கிடையாது. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு அந்த படிப்பு எவ்வளோ அருமைன்றது அன்னைக்கு எனக்கு தெரியல. அப்பா கிட்ட அத திருப்பி கேள்வி கேட்கவும் முடியாது. அம்மாக்கும் அந்த இடத்துல வந்து அப்பா கிட்ட கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா, அப்பா மேல அம்மாக்கு அவ்வளோ ஒரு பயம். பிளஸ் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அப்பா கிட்ட வந்து, "அப்பா நான் படிக்கணும்." அப்படின்னு எங்க அப்பா கிட்ட நான் உரிமையா கேட்டதில்ல. ஒரு நாள் எங்க அப்பா கிட்ட உட்கார்ந்து, "உனக்கு என்னடா ஆசை? உனக்கு என்னடா சாப்பிட பிடிக்கும்?" அப்படின்னு எங்கள கைய கூப்பிட்டு போய் கடைக்கு கூப்பிட்டு போன நாளும் இல்ல. அந்த கால சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா, படிப்பு அதோட 6வதோட நிறுத்தப்பட்டது. நிறுத்திட்டு, பிளஸ் அப்பா வந்து பாத்தீங்கன்னா, 4 பொம்பள புள்ள. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? போதும் அப்படின்னு நிறுத்தி வச்சுட்டாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் என்னோட டீனேஜ் ஃபோட்டோஸ் இதெல்லாம். டீனேஜ் ஃபோட்டோன்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஏஜுக்குலாம் வந்து பெருசா வெளி உலகம் தெரியாது. அப்படியே வீட்லயே அக்கா கூட டைலரிங் கிளாஸ் போறது, பிளஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது இந்த ஒரு காலம். இதுலருந்து கொஞ்சம் வெளி உலகம் தெரிய ஆரம்பிச்ச காலம் வந்து பாத்தீங்கன்னா, 19 வயசுல என்னோட மேரேஜ். 94 குடியரசு தினத்தன்னைக்கு எங்களுக்கான நாள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, என்னோட புது உறவு, என்னோட கணவர் பேரு தாமோதரன். கல்யாணம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, பெருசாவும் அப்பவும் வெளி உலகம் தெரியாது. இன்னொரு ஒரு கூண்டுக்குள்ள இருந்து இன்னொரு கூண்டு. அப்படியே மாறியாச்சு. மாறுன கால சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா, என்னோட ஃபேமிலி என்னோட ஃபேமிலின்னு சொல்றத விட எங்க அப்பா கூட பொறந்தவங்க, எங்க அம்மா கூட பொறந்தவங்க, இவரோட பொறந்தவங்க எல்லாருமே இதுக்குள்ள ஒரு பெரிய குடும்பமா இருக்கும். ஒரு சந்தோஷமான குடும்பம். என்ன சந்தோஷமான குடும்பம்னா, இன்னைக்கும் அந்த அந்த என்ன சொல்றது? அந்த சந்தோஷமான ஒரு உறவு முறை எங்களுக்குள்ள இருக்கு. அத்தை மடியில போய் இன்னைக்கு கூட ஆசையா படுத்துப்போம். சித்தப்பா, அண்ணா, தங்கச்சி, பெரியம்மா, பெரியப்பா இந்த மாரி நெறைய உறவுகள் எங்க ஃபேமிலிக்குள்ள இன்னைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே காலம் போகக்குள்ள எனக்கு 2 அழகான கியூட்டான 2 பசங்க. கியூட்டான பசங்கன்னு சொல்றத விட, நெறைய பேசுவாங்க சின்ன வயசுல. நெறைய விஷயங்கள் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, நான் பேச ஆசைப்படுவேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா, என் குழந்தைங்கள கடைக்கு கூட்டு போம்போதெல்லாம், "அம்மா இத வாங்கி குடு, அத வாங்கி குடுன்னு" என் பையன் வந்து என் கைய உதறி விட்டுட்டு கடை பக்கம் போய் நிப்பான். அப்பல்லாம் சொல்லுவேன், வாங்கி தரமாட்டேன்னு ஒரு நாளும் நான் சொன்னது கிடையாது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, பெருசா எனக்கு பணம் என் கையில இருக்காது. ஏன்னா நான் ஜாயிண்ட் ஃபேமிலி. 15 வருஷம் ஜாயிண்ட் ஃபேமிலி. 15 வருஷம் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, இந்த காலத்துல ஒரு சரித்திரம் போல இருக்கும். இவங்க தான் என்னோட மாமியார், மாமனார். அதாவது எங்க மாமியார பத்தி சொல்லணும்னா நெறைய சொல்லணும். எங்க மாமனார பத்தி சொல்லணும்னா, என்ன அம்மான்னு கூப்பிடுற ஒரு மனிதர் அவரு. இன்னைக்கு இவங்க 2 பேருமே எங்க கூட இல்ல. ஆனா என்னன்னா,
எங்க மாமியார் சொல்லுவாங்க, குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, பொம்பள கிட்ட தான் இருக்கு குடும்பத்தோட பலம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, குடும்பத்த கட்டி ஆள்ற திறமை வந்து பாத்தீங்கன்னா, ஆண்கள் கிட்ட இருக்காது. நம்ம தான் கட்டி ஆளணும் அப்படின்னு நெறைய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா, பாசிட்டிவா பேசுவாங்க. அதே மாரி அவங்களும் பாசிட்டிவா இருப்பாங்க. அப்ப அவங்களோட சேர்ந்து, அப்ப நம்ம இத பண்ணலாம் அத்த, அத பண்ணலாம் அத்த அப்படின்னு சொல்லி அவங்களோட நான் சும்மா இருக்க மாட்டேன். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சு நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. அப்ப நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம் அத்தன்னு சொல்லி, அவங்களோட சப்போர்ட்டோட சீட்டு பிடிக்கிறது. அவங்க பிடிப்பாங்க. நான் சப்போர்ட் பண்ணுவேன். பிளஸ் அதுக்கப்புறம் புடவ சேல்ஸ் கொண்டு வந்து போடுறது, ஃபண்ட் பிடிக்கிறது. இது மாரி வந்து பாத்தீங்கன்னா, எனக்குன்னு ஒரு உலகத்த வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா, உழண்டுகிட்டே இருந்தேன். அப்படியே கூட கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா, மகளிர் குழு சேர்த்து ரன் பண்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் எக்ஸஸா பண்ணது. ஆனா எங்களோட குலத்தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க வீட்ல மாடு. எங்க வீட்ல அவரும் வந்து பாத்தீங்கன்னா, மாடு தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்க ஃபேமிலியே டோட்டலா சேர்ந்து மாடு தான் பாத்துட்டு இருந்தோம். ஒரு கால சூழலுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, மாடு வச்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அமையல சென்னையில பொறுத்தளவுக்கு. ஏன்னா, நான் கல்யாணம் கட்டி குடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, வடசென்னை திருவெற்றியூர்ல. திருவெற்றியூர்ல வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் மாடு வச்சுக்க கூடாது. மாடு வந்து பாத்தீங்கன்னா, கம்மி பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு சூழல் வரும்போது, அதுலருந்து அடுத்த வியாபாரம் என்ன பண்ணணும் அப்படின்னு நெறைய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சோம். இதுக்குள்ள காலங்கள் கடகடன்னு கடந்து ஒரு 13 வருஷம், 15 வருஷத்த தொட்டுடுச்சு. பெருசா அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா, வாழ்க்கையோட சீரியஸ்னஸ் தெரியலன்னு தான் சொல்வேன் நானு. அந்த கால சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா, மாமியார் கூட இருந்து தனியா தனி குடித்தனம் சொல்வாங்க இல்லைங்களா? 15 வருஷம் கழிச்சு ஒரு தனி குடித்தனம் போகும்போது தான், வாழ்க்கையோட அடுத்த அடி தெரிஞ்சுது. ஓ! பணம் ரொம்ப பெருசுப்பா, தேவைப்படுது. இந்த இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இருக்கிற வருமானத்த வச்சு பெருசா லைஃப ரன் பண்ண முடியாது. நம்ம வேற ஏதாச்சும் பண்ணணும், வேற ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, எனக்கு கண்ணுக்கு பட்ட தொழில் மாவு கடை, இட்லி மாவு கடை. உடனடி இட்லி, தோசை மாவு. நெறைய பேர் வச்சுக்கலாம் அந்த கடைக்கு. எனக்கு கண்ணுக்கு பட்ட தொழில் அப்படின்னு சொல்லும்போது, எங்க அக்கா இந்த கடை வச்சிருந்தாங்க சைதாப்பேட்ல. அவங்கள பார்த்து நானும் வைக்கிறேன்க்கா. நானும் இதுல வந்து டெய்லி என்னோட வீட்டுக்கு ஒரு வருமானம் எடுத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எடுத்தேன். ஏன்னா முடிவு பண்ணி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்காரரோட சப்போர்ட்டோட தான். இது எல்லாமே பண்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவரோட சப்போர்ட் தான். ஏன்னா அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாடு தொழில தாண்டி வேற தொழில் பண்றதுக்கு தெரியல. தெரியலன்னு சொல்றத விட எங்ககிட்ட இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. பெருசா அவர்கிட்டயும் படிப்பு கிடையாது. என்கிட்டயும் படிப்பு கிடையாது. அப்ப நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்ப அந்த சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாவு கடை வச்சேன். மாவு கடை வச்சு அங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மாவு கடை தான் என்னோட உலகம். என்னோட காலையில வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்காகவே வேலை பார்ப்பேன். பிளஸ் வீட்டையும் கவனிச்சுப்பேன். என்னோட வாகனம்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப சைக்கிள் தான். சைக்கிள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, மாவு கடைக்கு தேவையான அத்தனையும் வாங்கிட்டு வருவேன். பிளஸ் அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 9 வருஷம் வந்து என்ன சொல்றது? சைக்கிள்ல ஸ்டாண்ட் போட்டு வேகமா மெரிச்சா எப்படி இருக்கும்? மெரிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா சைக்கிள் ஆரம்பி ஆரம்பிச்ச இடத்திலேயே தான் நிக்கும். அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வாழ்க்கை வந்து அந்த கடைக்குள்ளேயே உழண்டுட்டு இருந்ததுக்காண்டி பெருசா எதையும் பிளான் பண்ண முடியல. இது இந்த டைம்ல தனியா வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் கடனோட தான் வெளிய அனுப்பிச்சாங்க. இந்த கடன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன வருஷம் ஒண்ணா இருந்ததுக்கு நீங்க அடைக்கணும் அப்படின்னு சொன்ன மாரி கொஞ்சம் கடனோட தான் வெளிய அனுப்பிச்சாங்க. அந்த கடன், பிளஸ் அதுக்கு மேல எங்க பசங்கள படிக்க வைக்கிறதுக்கு நான் அந்த இடத்துல பிளான் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து குடுக்க வேண்டிய கல்விய வந்து நான் கரெக்ட்டா குடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா, அது எனக்கு கிடைக்காம நான் எவ்வளவு வலியோட அனுபவிச்சேன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு சின்ன வயசுல ரொம்ப படிக்கணும்னு ஆசை. ஆனா, எங்களோட ஃபேமிலி சூழ்நிலை அந்த இடத்துல என்னால படிக்க முடியல. ஏன்னா, அதுக்கு மேல படிக்கணும்னு கேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா கிட்ட கேட்கறதுக்கு கூட பயம்ன்னு சொன்னேன் முன்னாடி. ஆனா, என் குழந்தைங்களுக்கு அந்த ஒரு வலி வந்துறக்கூடாது. அதாவது சாதாரண ஒரு ஆர்டினரி மாடு வச்சிருக்கிறவங்க குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்க வந்து படிக்காம இருக்கக்கூடாது. என் பசங்க படிக்கணும். நான் எப்படியாவது என் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும். அப்படின்ற முடிவு எடுத்து, பிளஸ் எனக்கு சக்திக்கு மீறின பள்ளிக்கு அதாவது ஸ்கூல் மெட்ரிக்ல கொண்டு போய் போட்டேன். என் சக்திக்கு மீறின ஃபீஸ் கட்டல். அப்ப அந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என் சக்திக்கு மீறி, என் சக்திக்கு மீறி, என் சக்திக்கு மீறி போகும்போது, எனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அதாவது என்ன சொல்றேன்னா, என் தலைக்கு மேல கத்தி தொங்க ஆரம்பிச்சுருச்சு. ஓ! இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயோ லாக் ஆகுறோம். வருமானமே இல்லாம, நம்ம நெறைய விஷயத்த பிளான் பண்ணது என்னோட தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த இடத்துல இருந்து சரி வேற வழி இல்ல. பசங்களுக்கு படிப்பு தேவை. ஏன்னா, என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் மெச்சூரா நெறைய கேள்வி கேட்பான் என்ன. என்ன கேட்பான்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு ஃபங்ஷன் சைட்லாம் போகும்போது, நாங்க பஸ்ல போவோம். எங்க ரிலேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லயும் கார் இருக்கு. எல்லாம் கொஞ்சம் நல்ல ஹை சொசைட்டி. அவங்கலாம் வரும்போது அவனுக்கு அந்த மெச்சூர் இல்லாத ஏஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய கார் பார்க்கிங் நிக்கும்போது, காரெல்லாம் போய் கண்ணாடியில இப்டி கை வச்சுக்கிட்டு பார்ப்பான். பார்த்துட்டு திரும்ப வந்து என்ன கேட்பான். "ஏம்மா நம்ப மட்டும் கார்ல வரல? எல்லாரும் கார்ல வந்திருக்காங்க. நீ மட்டும் ஏன் என்ன பஸ்ல கூட்டு வர?" அப்டின்னு கேட்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில
பஸ்ஸுக்கு வெளியில தலைய விட்டுக்கிட்டு ரோட்ல போற காரெல்லாம் பார்த்து கேட்பான். இந்த கார் நல்லா இருக்குமா? அடுத்த ஃபங்ஷன் போம்போது இந்த கார்ல போலாமா? அப்ப என் குழந்தைக்கு என்னால சத்தியமா புரிய வைக்க முடியல. நம்ம வந்து கார் வாங்குற குடும்பம் இல்லடா கண்ணா. நம்ம லைஃப் வேற அப்படின்னு எனக்கு அன்னைக்கு புரிய வைக்க முடியல. அது இப்படி காலங்கள் போச்சு. ஆனா என்னோட தாட்ல ஒண்ணே ஒண்ணு மட்டும் வச்சேன். என் பசங்களுக்கு நல்ல படிப்பு குடுக்கணும். அதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்தேன். உழைப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வேகப்படுத்தினேன். பிளஸ் நெறைய விஷயங்கள் வந்து அதுல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கர்வம்னு கூட சொல்லலாம். எனக்கு திமிருன்னு கூட சொல்லலாம் அந்த இடத்துல. ஏன்னா எந்த இடத்துலயும் யார் வீட்டு வாசல்லயும் போய் நிக்கக்கூடாது. கற்பகம் எப்பயுமே குடுக்குற இடத்துல தான் இருக்கணும். கற்பகம் வந்து வாங்குற இடத்துல போக்கூடாது. அப்படின்னு சொல்லி, நான் எனக்குள்ள ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டேன். அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே வந்து என் குழந்தைங்களுக்கு என் பெஸ்ட்ட குடுக்கணும். என் பெஸ்ட்ட குடுக்கணும்னு பெஸ்ட்ட மட்டுமே குடுக்கணும்னு முடிவு பண்ணேன். என்னால முடிஞ்ச பெஸ்ட்ட குடுத்தேன். என் பிள்ளைங்கள இன்னைக்கு நல்லா படிக்க வச்சிருக்கேன்ற ரொம்ப சந்தோஷத்தோட இந்த ஸ்லைட நான் உங்ககிட்ட இருந்து மாத்துறேன். இந்த மாவு கடையில இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட எதிர் வீடு தான் விக்டோரியா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட தங்கச்சியோட படிச்சவங்க. என்னோட தங்கச்சி ரூபாவோட படிச்சவங்க. 2 பேரும் கிளாஸ்மேட்டு. சின்ன வயசுலேருந்து எனக்கு விக்டோரியாவ நல்லா தெரியும். என் கடைக்கு மாவு வாங்க வருவாங்க. வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட சேர்ந்து பேசுவேன் நான் நல்லா. எத வச்சு பேசுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கடையில ஸ்ட்ரகிள் ஆகும்போது என்னோட ரிலேஷன், இவரோட அக்கா பையன், அவங்க ஆம்வே பண்ணிட்டு இருந்தாங்க. சார் அந்த கம்பெனி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த MLM. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சொல்லிக் குடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, "மாமி, எவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடையிலேயே கஷ்டப்பட போறீங்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம் மாமி" அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி நம்ப புள்ள தானே கூப்பிடுது. சரி போவோம். எனக்கு அது அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளி உலகம் எல்போர்டுன்னு பெருசா கூட போட்டுக்கலாம். என் அருள் தம்பியோட சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டிங் ட்ரெய்னிங்லாம் கூட்டு போனாங்க. உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மீட்டிங் ட்ரெய்னிங் போனதுக்கு அப்புறம் தான் வெளிய இப்படிலாம் ஒரு பிசினஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மீட்டிங்லயும் உட்காந்து ஏஞ்சி வரும்போது என்னைய நானே இப்படி தடவி பார்த்துப்பேன். அவன்கிட்டயே கேட்பேன். "அருள் இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் நடந்துருமா?" அப்படின்னு கேட்பேன். "உண்மைதான் மாமி. நம்ம வந்து பிசினஸ ஃபாஸ்ட்டா பண்ணோம்னா ஜெயிச்சிடலாம் மாமி" அப்படின்னு சொல்வாங்க. அந்த வேகம், வாழ்க்கை எங்கேயோ விட்டுட்டு இருக்கோம். எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த வேகத்துல என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, "சரிப்பா நம்ம வா சேர்ந்து பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லி, வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்குற பணம் இருக்கு இல்லையா? வீட்டுக்கு செலவுக்கு எடுக்கிற பணம், மளிகை பணம் அதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்பவே 97லயே வந்து பார்த்தீங்கன்னா, 5000 4000க்கு பொருள் வாங்கிடுவேன். வாங்கிட்டு எனக்கு தெரிஞ்ச அத்தன பேருக்கும் கொண்டு போய் குடுப்பேன். குடுக்கும்போது எல்லாரும் கேட்கிற கேள்வி, "என்ன கற்பகம் ரூ. 2க்கு சோப்பு கிடைக்குது. நீ போயிட்டு இவ்ளோ பெரிய லிக்விட இவ்ளோ விலை சொல்ற. இவ்ளோ பெரிய சோப்பு விலை சொல்ற. இதெல்லாமே விலை அதிகமா இருக்கு" அப்படின்னு சொல்வாங்க. ஆனா ஏதோ பேசி குடுத்துட்டு வந்துருவேன். ஆனா அந்த மாசம் முடியறதுக்குள்ள என்னால அந்த பணத்த திருப்பி கலெக்ட் பண்ணி உள்ள போடவே முடியாது. 3 மாசம், 4 மாசம் பார்த்தேன். 4 மாசத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் வேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சுத்தி இருக்கிற மக்கள வந்து என்னால புரிய வைக்க முடியல. எல்லார்கிட்டயும் அந்த அளவுக்கு பணம் இல்ல. ஓ! நம்ம தப்பான பிசினஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆனா பிசினஸ் நல்ல பிசினஸ். பொருள் நல்ல பொருள். அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா, நான் கத்துக்கிட்ட விஷயம் அதாவது வெளி உலகம் வந்து பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு மார்க்கெட்டிங் நடந்துட்டு இருக்குன்றத நான் அந்த இடத்துல கத்துக்கிட்டேன். பிளஸ் அங்க இருந்து அதே வேகத்தோட வெளிய வந்துட்டேன். அவன் சேர்த்து விட்ட எங்க அக்கா தம்பிகிட்ட சொல்லிட்டான். "அப்பா எனக்கு மாமிக்கு இதுக்கு மேல முடியாது. நான் வரலப்பா. நான் என் கடையே பாத்துக்கிறேன். போதும். நீ சொல்ற மாரி கஷ்டப்படுற வரைக்கும் கஷ்டப்படுறேன். அதுக்கப்புறம் நான் அடுத்தது என்னன்னு பிளான் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே மாமின்னு அங்கருந்து அப்படியே ரிலீஃப் ஆயி வெளிய வந்துட்டேன். அதுல என்னோட அப்ளைன் வந்து பாத்தீங்கன்னா, கலை சார். இன்னைக்கு அவர் என்னோட என்னோட டீம்ல இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நெறைய விஷயம் அவர் எனக்கு சொல்லிக் குடுத்துருக்காரு அங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அப்பதான் எனக்கு விக்டோரியா மேடம் வந்து இந்த வியாபாரத்த கையில குடுக்குறாங்க. "அக்கா" அப்படின்னு சொல்லி ஒரு கேட்லாக் கொண்டுட்டு ஒரு நாள் மதியானம் வராங்க. மதியானம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா, வீட்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு 11 மணிக்கு சமைக்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கேட்லாக் கொண்டு வந்துட்டு உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து, "அக்கா இந்த பாருங்க இதுல பொருள் எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம அந்த சோப்பு யூஸ் பண்றத விட இது நல்லா இருக்கு எல்லா பொருளும். இதுல நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம்க்கா" அப்படின்னு நெறைய பொருள பத்தி கேட்லாக் வச்சே பேசுனாங்க. பேசும்போது எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் அவங்க கிட்ட சொன்ன ஒரே விஷயம், "நல்லா இருக்கு பொருள்லாம் நல்லா இருக்குமா. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான். திரும்ப என்ன மீட்டிங் ட்ரெய்னிங்லாம் கூப்பிட மாட்டியே. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 5000க்கு 4000க்கு பொருள் வாங்கன்னு சொல்ல மாட்டேல்ல. ஏன்னா நான் ஆல்ரெடி வாங்கி வச்ச பொருள்லாம் கட்டில்ல பத்திரமா இருக்குமா, அண்ணனுக்கு தெரியாம வச்சிருக்கேன். திரும்பவும் நான் இங்க பணம் போடுறேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதாம்மா அண்ணன் என்ன தொலைச்சுருவாரு" அப்படின்னு சொன்னேன். "இல்லக்கா நீங்க அண்ணன் வந்து திட்டமாட்டாருக்கா. ஏன்னா இங்க அவ்வளவு பணம் போட வேண்டாம். வெறும் ரூ. 700 நம்ம வீட்டுக்கு பொருள் வாங்குனா போதும்க்கா" அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரூ. 700 போதும்ன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப திருப்தி. ஓ! பரவாயில்லப்பா. நம்ம இந்த இதுல வந்து ரூ. 700 வாங்குனா போதும்ன்னு சொல்றாங்க. நல்ல பொண்ணு.
இதுக்கு மேல காசு கேட்கல நம்ம கிட்ட. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்றேன், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நான் என் வீட்டு தரையில வச்சு சைன் பண்றேன். அவங்க கிட்ட சைன் பண்ணும்போது அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அந்த ஒரு கையெழுத்து தான் என் தலையெழுத்தை மாத்த போதுன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. அந்த சைன் வாங்கிட்டு அவங்க 2 நாள் கழிச்சு எனக்கு பொருள் கொண்டு வந்து என் கையில சேர்க்கிறாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த பொருள் யூஸ் பண்ணி பார்க்குறேன். டீ நல்லா இருக்கு, பேஸ்ட் நல்லா இருக்கு, சோப்பு நல்லா இருக்குமா நானே திரும்ப போய் சொல்றேன். அப்ப திரும்ப எனக்கு சொல்றாங்க, "அக்கா அந்த பொருள் வாங்கி உங்க கடையில வைங்க. சேல்ஸ் பண்ணுங்க. சேல்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நெறைய லாபம் இருக்குக்கா. ஒரு ஒரு சோப்புக்கு உங்களுக்கு ரூ. 5 ரூ. 10 கிடைக்கும். ஒரு டீக்கு ரூ. 10 கிடைக்கும். பெரிய லாபம் தானக்கா. ஒரு மாவு பாக்கெட்ல கிடைக்கிற ரூ. 5க்கு தானக்கா இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் உழைக்கிறீங்க. இதுல டெய்லி ஒரு ரூ. 20 வரட்டுமாக்கா. எக்ஸ்ட்ரா பணம் தானே" அப்படின்னு சொன்னாங்க. சரி, நல்லா இருக்குடா. சரிம்மா நான் எடுத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லி என் கடையிலயும் பொருள் வாங்கி உள்ள வச்சேன். கடையில பொருள் வாங்கி உள்ள வைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசி பேசி குடுத்துருவேன். அது என்ன எனக்கு அந்த பேசி பேசி குடுத்துருவேன்னு சொன்னேன்னா, எனக்கு ஏரியால வந்து பாத்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் கொஞ்சம் கள்ளங்கபடம் இல்லாம பேசுவேன் நான். நல்லா பேசுவேன். நல்லா பேசுவேன்னு சொன்னா, எல்லாரும் ஏரியால ஒரு 4 பேர் சேர்ந்து கடைக்கு போறோம் அப்படின்னா, என் கூட கடைக்கு வந்தவங்கலாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் மட்டும் 2, 3 பேர்கிட்ட பேசிட்டு தான் வீட்டுக்கு வருவேன். அப்போ எல்லார்கிட்டயும் பேசி இந்த சோப்பு நல்லா இருக்கு, பேஸ்ட் நல்லா இருக்கு, டீ நல்லா இருக்குங்கன்னு 3 மாசமா தொடர்ந்து நான் வாங்க ஆரம்பிச்சேன். அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு பெரிய ஒரு அற்புத சக்தி கிடைச்சதுன்னு சொல்லுவேன். 3 மாசம் என் வீட்டுக்கு தான் பொருள் வாங்குனேன். ஆனா எனக்கு அதுல என்ன வருமானம் வந்ததெல்லாம் எதுவுமே தெரியாது. அதுவரைக்கும் பிளான் பார்க்கல, கம்பெனி பேர் பார்க்கல. இதுல வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த 3 மாசம் கழிச்சு ஒரு ரூ. 139 ஒரு வவுச்சர். நானா திரும்ப விக்டோரியா வீட்டுக்கு போறேன். "அம்மா எனக்கு ஏன்டா இந்த கம்பெனி பணம் குடுத்துருக்காங்க? எனக்கு ஏன் குடுத்துருக்காங்க ரூ. 139? நான் என் வீட்டுக்கு தானே பொருள் வாங்குனேன்." அப்படின்னு சொல்லும்போது, "அக்கா நீங்க உங்க வீட்டுக்கு தான் கஸ்டமரா வாங்குனதுக்கு காசு குடுத்துருக்காங்க." அப்ப நான் திரும்ப அவங்க கிட்ட கேட்ட கேள்வி, "அம்மா இதே மாரி எனக்கு தெரிஞ்சவங்கலாம் வாங்குனா அவங்களுக்கும் பணம் வருமான்னு?" கேட்டேன். "நிச்சயமா வரும்க்கா. யாருக்கெல்லாம் சொல்லணும்னு சொல்லுங்க. நான் வந்து உங்க கூட பேசி தரேன்." அப்படின்னாங்க. அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப பிடிப்பு ஏற்பட்டுச்சு. அந்த அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, விக்டோரியா சொன்ன விஷயம் நான் வந்து பேசி தரேன்க்கான்னு சொல்லும்போது, எனக்கு ஓ! பரவாயில்லையே! பேசி வேற தரேன்றாங்க. அப்ப இந்த ரூ. 130 ஒரு ரூ. 200 எக்ஸ்ட்ரா வந்தா நல்லா தானே இருக்கும். அப்படின்னு சொல்லி அங்கருந்து என்ன பண்ணேன், அடுத்தடுத்து என்னோட எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கம்பெனி பேர் தெரியாமயே சொல்ல ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சதின் அடுத்த விளைவு வந்து பாத்தீங்கன்னா, ரூ. 530 அடுத்த மாசம் செக்கு. திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ரூ. 530 செக் எடுத்துக்கிட்டு, நான் வந்து பாத்தீங்கன்னா, திரும்ப விக்டோரியா வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். அப்ப என் மைண்ட் சொல்லுச்சு, "எதையோ தேடிக்கிட்டு இருந்த. எதனா செய்யணும் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு விக்டோரியா கொண்டு வந்து குடுத்த விஷயம் வந்து உனக்கு ரூ. 500 ஒரு செக்கு. ஃபர்ஸ்ட் என் பேர்ல செக் வந்திருக்கு என் வீட்ல. என் பேர ஃபர்ஸ்ட் தடவ வந்து பாத்தீங்கன்னா, கொரியர் மேன் கூப்பிடுறாங்க. கற்பகம்னு சொல்லி கூப்பிடும்போது, அவரு ஏன் என் பேர கூப்பிடுறாரு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா, அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. அப்ப அவர் பிரிச்சு பார்க்கும்போது, அதுல செக் இருக்கும்போது எனக்கு அவ்ளோ ஒரு அலாதி சந்தோஷம். என் பேர்ல அக்கவுண்ட் கிடையாது. எனக்குன்னு ஒரு பெருசா சேவிங் கிடையாது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு அக்கவுண்ட்ல வந்து பணம் வந்து போடணும்னாலே நான் அக்கவுண்ட் நான் போய் ஓப்பன் பண்ணணும். அதாவது மகளிர் குழுலா ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது ஜாயிண்ட் அக்கவுண்ட் தான். எல்லாரும் ஒண்ணா போவோம், பணத்த போடுவோம், ஒண்ணா வருவோம், பணத்த எடுப்போம். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா, பெருசா பிளான் பண்ண முடியாது. நான் ஏன் சேவிங் வைக்கணும்ன்றதுக்காக எனக்கு அக்கவுண்டே ஓப்பன் பண்ணல. அப்ப திரும்ப கொண்டு போய் காமிக்கும்போது ஒரு பிளஸ் என்ன சொல்றது? ஒரு சின்ன புள்ள கொண்டு வந்து ஈஸியா ஒரு விஷயத்த குடுத்துச்சு. ஈஸியா குடுத்து, ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா, அதுல ஒரு செக் வந்திருக்கு. அப்ப அந்த குழந்தைகிட்ட கொண்டு போய் சும்மா காமிக்க கூடாது. நம்ம வந்து ஒரு பூ வாங்கிட்டு, ஸ்வீட் வாங்கிட்டு, அந்த செக் அதுல வச்சு, தட்டுல வச்சு எடுத்துன்னு போயிட்டு விக்டோரியா கிட்ட குடுத்தேன். "அம்மா நீ என்ன சேர்த்து விட்ட பிசினஸ்ல எனக்கு ரூ. 500 செக் வந்திருக்குடா" அப்படின்னு. அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா, நிஜமாவே நான் விக்டோரியாக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ்ன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட வேகம். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்களோட எம்டிஎம்ல நீங்க கேட்டிருப்பீங்க. அப்ப அந்த ஆக்சிடென்ட் ஆன தருணம், அப்பதான் அவன் ரெக்கவரி ஆயி வந்துட்டு இருக்கான். அப்போ ஒன் டைம் நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க பையன பார்க்க போகும்போது, நம்மளோட சப்ளிமெண்டரி ஃபுல்லா அவங்க ஃப்ரிட்ஜ் மேல அடுக்கி வச்சிருக்காங்க. "என்னம்மா இத டப்பா டப்பாவா வச்சிருக்க?" அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, "அக்கா தம்பிக்கு இதெல்லாம் குடுத்துக்கிட்டு இருக்கேன்க்கா. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல எதெல்லாம் அவங்க செய்ய மாட்டான்னு சொன்னோனோ, இத சப்ளிமெண்டரிலாம் சாப்பிட்டு அவன் நல்லா கையெல்லாம் அசைக்கிறான்க்கா" அப்படின்னு சொன்னான். அப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்டரி மேல ஒரு பெரிய பிலீஃப் வந்துச்சு. ஐயோ! நல்லா இருக்கா? அப்ப எனக்கும் குடும்மா. எனக்கு பேக் பெயின் இருக்கு. எனக்கு ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கு. நான் இத எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு சரியாயிடும்ல. நான் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு வசதியா இருக்குமே! அப்படின்னு சொன்னேன். சரிக்கா நீங்க வாங்கிக்கோங்கன்னு திரும்ப எனக்கு சப்ளிமெண்டரி அப்பதான் ஆர்டர் போடுறாங்க.
சப்ளிமெண்டரி போட்டு என் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி நான் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னோட ஹீமோகுளோபின் அளவு வந்து பாத்தீங்கன்னா 9 புள்ளி பாயிண்ட்ல இருந்து 14 புள்ளி பாயிண்டா மாறுது. மாறுறது கூட எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு பல் வலிக்காக ட்ரீட்மெண்ட் போயிருந்தேன். அங்க எனக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தா தான் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க கிட்ட கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். எடுத்துக்கோங்க தாராளமா. எனக்கு 9 புள்ளி பாயிண்ட் மேல ஏறாது. நான் எப்பவுமே மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா, போயிட்டு ஒரு B12 இன்ஜெக்ஷனும், ஒரு ட்ரிப்ஸும், ஒரு விட்டமின் டேப்லெட்டும் எடுத்துட்டே தான் என் உயிர நடத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அப்ப அவங்க அந்த டெஸ்ட் எடுத்துட்டு ரிப்போர்ட் எடுத்துட்டு வரும்போதே என்ன கேக்குறாங்க, "இல்லம்மா நீங்க எக்ஸ்ட்ரா ஏதோ எடுத்துக்கிறீங்க. ஊட்டச்சத்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா, உங்க உடம்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் ஏதோ ஊட்டச்சத்து சேர்ந்துட்டு இருக்கு. அதனால தான் உங்களுக்கு 14 புள்ளி பாயிண்ட் இருக்குமா இப்ப அப்படின்னு சொன்னாங்க. கண் கூட எனக்கு சப்ளிமெண்டரில ரிசல்ட் பார்த்தேன். அதுவரைக்கும் பிசினஸ் ஐடியா கிடையாது. கண் கூட பிசினஸ் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது, என்னம்மா அப்படின்னா, "அக்கா நான் என் பையனுக்கே குடுக்குறேன்னா, சப்ளிமெண்டரி அவ்வளோ நல்லா இருக்குக்கா." அப்படின்னு அப்பதான் என்கிட்ட திரும்ப பிசினஸ் பேசுறாங்க. அப்ப நானா விருப்பப்பட்டு, "ஓகேம்மா, நான் இந்த பிசினஸ் நான் எடுத்து சின்ன சின்னதா எனக்கு தெரிஞ்ச வாக்குல பண்றேன். எனக்கு தெரியாத வாக்குல நான் பண்ணல." அப்படின்னு சொல்லி, அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க கைய பிடிக்கிறதுக்கு தயங்கினேன். ஏன்னா, அப்பவும் பயம் வெளி உலகம். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வெளிய போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 4 மாசம் தான். நான் அவங்க கிட்ட கேட்டேன் பாருங்க, யாருக்கெல்லாம் சொன்னா பணம் வரும்? அது மாரி நான் இவங்களுக்கு சொல்லுங்கக்கா, அவங்களுக்கு சொல்லுங்கக்கான்னு அவங்களையும் கையில புடிச்சுக்கிட்டு, ஃபர்ஸ்ட்டு இவங்க 2 பேருக்கு தான் போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். இவங்க 2 பேர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, என்னோட ஃபேமிலில வந்து பாத்தீங்கன்னா, இவங்கள என்னோட பார்ட்னர்ன்னு சொல்றத விட, என்னோட இவங்க சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னோட என்னோட 2 தங்கச்சி, ரூபாவதி, உஷா. இவங்களுக்கு தான் இந்த ப்ராடக்ட்ட முதல்ட்டு கொண்டு போயிட்டு லீவுக்கு போம்போது இவங்க வீட்ல காமிக்கிறேன். காமிக்கும்போது உஷா வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வெள்ளாண்டி. டக்குனு நல்லா இருக்காக்கா. 4 நாள் என் டப்பாவ ஓப்பன் பண்ணி அவளுக்கு குடுத்தேன். போட்டு பாத்துட்டு நல்லா தான்க்கா இருக்கு. நான் ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டா. ஆனா ரூபாவதி பாத்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட வாணிமகால்ல வந்து மயிலாப்பூர் ஆஃபீஸ் ஓப்பன் பண்றாங்க. பிளஸ் மீட்டிங் பாத்துட்டு வந்துட்டு 2 பேரும் என்ன உட்கார வச்சு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க பெருசா கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் கோட்ட வாடகை எடுத்து போட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பிசினஸ்ல நீ போய் ஜாயின் பண்ணது இல்லாம, என்னையும் சேர்த்து கோத்து விட பார்க்குறியா? அதனால பொருள் வாங்கினேன் அதோட நிறுத்திக்கோ. பிசினஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணாத. அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அட்வைஸ் பண்ணாங்க. அப்ப நான் யோசிச்ச விஷயம் இந்த இடம் ஒரு தப்பு பண்ணிட்டோமோ? பரவால்ல. நம்ம சும்மா சும்மா போயிட்டாவது பார்த்துப்போம். வர அந்த 500, 600, 700 வந்துட்டு இருக்கட்டுமே! அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அ உஷா வீட்டுக்கு போயிருக்கும்போது என்னோட அக்கா சரஸ்வதி எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாயினிங் என்ன நம்பி போட்டு சப்ளிமெண்டரி வாங்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவால்ல நம்ம வெளிய சொன்னா கேட்கறாங்களே! அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அக்காக்கு படிப்படியா எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சேன். சொல்ல ஆரம்பிச்சு பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா பண்ணுவேன்ற நம்பிக்கையில இறங்கறதுக்குள்ள நான் பிரான்ச் முடிச்சுட்டேன். 4வது மாசம். அ அபை கலைக்கூடம்னு சொல்லிட்டு நம்மளோட இதுல இருக்கு. சொயல் மதையில. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரான்ச் டைரக்டர் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. மைக்க குடுத்து பேச வைக்கும்போது நான் கேட்கிறேன், "பிரான்ச்னா என்னம்மா?" அப்படின்னு கேட்கிறேன். அப்ப விக்டோரியா சொன்னாங்க, "அக்கா அதுல முதல் நிலை முடிச்சிருக்கீங்கக்கா. ஏன்ச்சு உங்க பேர் சொல்லுங்கக்கா" அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த மீட்டிங் அதே மாரி திருவொற்றியூர்ல வந்து பாத்தீங்கன்னா, ராஜன் சார் வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ராஜன் சார் அங்க பாக்குறேன். பார்க்கும்போது அங்கேயும் பிரான்ச் முடிச்சுட்டு பேசும்போது, அங்க கூட்டம் நெறைய இருந்தாங்க. அப்ப பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பயம். ஐயோ! இவ்ளோ பெரிய கூட்டம் இருக்கே! நம்ம என்ன முடிச்சோம்? இங்க என்ன இவ்ளோ பெருசா பேசிட்டு இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் மைக் புடிச்சு பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா, "விக்டோரியா என் கூடயே நிக்கிறியா?" அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க கைய புடிச்சுட்டே தான் பேசினேன். அவங்க சொல்றது உண்மதான். நான் வந்து பாத்தீங்கன்னா, டைமண்ட் முடிக்கிற வரைக்குமே விக்டோரியா கைய விடல. ஏன்னா எனக்கு இந்த பிசினஸ் தெரியாது. எனக்கு அந்த அளவுக்கு பெருசா வந்து பாத்தீங்கன்னா, ஐடியாவும் கிடையாது. நான் தான் சொல்லிட்டேனே, கிணத்து தவளையா வாழ்ந்துட்டேன். 15 வருஷம் கூட்டு குடும்பம், ஜாயிண்ட் ஃபேமிலி. அதுலருந்து வெளிய போனோம்னா, நான் என்ன பண்ணுவோன்ற அந்த பயத்துல தான் நான் அப்படியே பிசினஸ மெது மெதுவா ரன் பண்ண ஆரம்பிச்சோம். இதுல இவங்க 2 பேரோட சேர்ந்து பிளஸ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அவார்ட் செரிமனி என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவார்ட் வாங்குனேன். சேத்துப்பட்டுல போயிட்டு. சேத்துப்பட்டுல போயிட்டு அவார்ட் வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு அளவு கடந்த ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு யுனிவர்சல் கிரவுன் டைரக்டருக்கு வந்து யுனிவர்சல் கிரவுன் டைரக்டருக்கு தான் இப்படி கூப்பிட்டு அவார்டு குடுக்குறாங்க. நாங்க பிசினஸ் ஜாயின் பண்ணப்ப வந்து பாத்தீங்கன்னா, பிரான்ச்க்கே அப்படிதான் கூப்பிட்டு குடுப்பாங்க. எங்களோட சீட்ல பின்னாடி பேர் போட்டிருக்கும். எங்க சீட் கிட்ட ரவுண்ட் லைட் வரும். அங்கருந்து ஏஞ்சி வர வரைக்கும் மியூசிக் இருக்கும். பிளஸ் ஸ்டேஜ் போயிட்டு இந்த அவார்ட் வாங்குற வரைக்கும் அந்த மியூசிக் நிக்காது. ரொ அதாவது ஃபர்ஸ்ட் அனுபவம். அவார்ட் செரிமனி அனுபவம். இந்த இந்த ஃபோட்டோ மறக்கவே முடியாது. நான் அங்க பிரான்ஸ் வாங்குனேன். அப்பதான் விக்டோரியா மேடம் வந்து டைமண்ட் வாங்குறாங்க.
அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட 2 சிஸ்டரும் சேர்ந்து பேசி முடிவு எடுக்கிறோம். இல்லப்பா இனி நல்ல பிசினஸ் தான். இந்த அளவுக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலையே. பெருசா வந்து நம்ம பிளான் பண்ண வேணாம். சின்ன சின்னதா ஸ்டெப் எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உள்ள வரோம். வந்தபோது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிட்ட இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்.எஸ். ராஜன் சார். சார் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட குருநாதர். விக்டோரியா மேடம் எனக்கு வந்து பண்ண பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணப்ப வந்து பாத்தீங்கன்னா, அங்கூர் பிளாசா டி நகர்ல வந்து மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்க்கு வந்து எங்கள கூட்டு போயிடுவாங்க. அதாவது நான் போம்போது என்ன கூட்டு போயிடுவாங்க. வரும்போது நான் அவங்களோட வந்துருவேன். அந்த மீட்டிங் போம்போது அங்கூர் பிளாசால ஒரு 20, 25 இல்ல ஒரு 30 பேர் தான் இருப்பாங்க. சார் வந்து மீட்டிங் எடுப்பாங்க. போர்ட்ல எழுதி போடுவாங்க. அப்ப நான் வந்து எனக்கு உட்கார்றதுக்குலாம் சேர் கூட கிடைக்காது. நாங்க பின்னாடி தான் நின்னுட்டு இருப்போம். எனக்கு ஒரு சில சமயத்துல யோசிப்பேன். இந்த பொண்ணுக்கு துணைக்கு ஆள் இல்லாம நம்மள கூட்டு வந்துருதோ! இவரு என்ன போர்ட்ல எழுதி போடுறாருன்னே தெரிய மாட்டேங்குதே! புரிய மாட்டேங்குதே! தெரியலன்னு தான் சொல்லுவேன் நான் ஆரம்பத்துல. அப்போ சார் எழுதி போடுற அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு உள்ள போல. ஆனா ஒரு விஷயம் உள்ள போச்சு. தெரியாதப்பவே வந்து பாத்தீங்கன்னா, பிரான்ஸ் முடிச்சாச்சு, சில்வர் முடிச்சாச்சு, கோல்டு முடிச்சாச்சு. வருமானம் வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே 6000, 6000, 7000 அப்படி ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து சாரோட லைவ் ட்ரெய்னிங் அங்க உட்கார ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவு கிடைச்சது. என்ன தெளிவுன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் தெரியலன்னு சொல்ற அத்தன விஷயம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். சார் குடுக்குற நாலேட்ஜ வந்து பாத்தீங்கன்னா, அந்த வாரம் போய் உட்கார்ந்து கேட்க ஆரம்பிச்சேன். கேட்க ஆரம்பிக்கும்போது சார் குடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் ஷேர் பண்ற விஷயம், சார் வந்து பிசினஸ்க்காக குடுக்கல. 75% நம்ம லைஃப்காக குடுக்குறாங்க. 25% தான் பிசினஸ்க்காக குடுக்குறாங்க. அப்ப சார் சொல்லிக் குடுக்குற விஷயத்த நம்ம உள்வாங்குனாலே போதும். வாழ்க்கையில பெருசா ஜெயிச்சிடலான்னு எனக்கு தெரியாமயே அங்க உட்கார்ந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, என்னோட 6வதுன்ற அந்த இடத்த எடுத்துட்டு, இன்னைக்கு டபுள் டிகிரி படிச்ச ஒரு கட்ஸ குடுத்துருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா, சாரோட ட்ரெய்னிங். சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல தேங்க்ஸ்ன்னு அவருக்கும் ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா, இது ஆரம்பம் தான். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, எங்களோட செக் மூலியமா நெறைய ரிசல்ட் குடுக்கணுன்ற நம்பிக்கையோட பேசிட்டு இருக்கேன். தேங்க் யூ சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே வந்து என்னோட செக் ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் மாசம் வருமானம் ரூ. 23. இந்த செக் வரும்போது தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் விக்டோரியா கிட்ட கொண்டு போய் காமிச்சது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, என்னோட வருமானம் படிப்படியா ஏற ஆரம்பிச்சது. இந்த இடத்துல இந்த 24,000 வரும்போது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு பெருசா இது எல்ஓபின்னா என்ன? அந்த பிளானும் தெரியாது. அப்போ லட்சுமி குமரன் சார் வந்து பாத்தீங்கன்னா, மயிலாப்பூர் ஆஃபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நானும் என்னோட சிஸ்டரும் போயிட்டு பொருளெல்லாம் போட்டுருக்கோம். ரூபாவதியும் நானும் பொருளெல்லாம் போட்டு அப்ப வந்து யாரும் போய் ஆஃபீஸ்லாம் பொருள் வாங்க மாட்டாங்க. எல்லாருக்கும் பொருள் வாங்கி போய் நாங்க தான் குடுக்கணும். மேடமும் அததான் பண்ணாங்க. விக்டோரியா மேடமும் அததான் பண்ணாங்க. நாங்களும் அததான் பண்ணோம். பொருள் வாங்கிட்டு பைக்லலாம் அடுக்கிக்கிட்டு தூக்கிட்டு வருவோம். அப்ப எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது மந்த் எண்ட் கரெக்ட்டா, அப்ப வந்து லட்சுமி குமரன் சார் இந்த மாரி டேபிள்ல உட்கார்ந்து லேப்டாப் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. எங்கள எட்டி எட்டி பார்த்துட்டே அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் கூப்பிட்டாரு ஒரு நிமிஷம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு. சார் வீட்டுக்கு பொருள் வாங்கிட்டு இருக்கோம். ஆர்டருக்குலாம் பொருள் எடுத்திருக்கோம். அப்படின்னு கேட்டா, நீங்க எவ்வளவு செக் வாங்குறீங்கன்னு கேட்டாரு. 6000 சார் அப்படின்னேன். 6000க்கு ஆமா அங்க திருவற்றியூர்ல இருந்து மயிலாப்பூர் ஆபீஸ்ல இருந்து பொருள் வாங்குறீங்க. அடுத்த மாசத்துல இருந்து ஆபீஸ் பக்கம் உங்கள பார்க்க கூடாது. 6000க்கு உங்க வீட்டு பக்கத்திலேயே சம்பாதிக்கிறதுக்கு நெறைய வசதி இருக்கும். அங்க வேலைக்கு போயிடுங்க. வேற எதனா பண்ணுங்க. ஆபீஸ் பக்கம் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு அப்ளை நம்மள இப்படி கூப்பிட்டு சொல்லும்போது எப்படி இருக்கும்? உங்களுக்கு எல்லாருக்கும்? எவ்வளவு உயிர குடுத்து இந்த 6000க்கு செக்குக்காக நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த மனுஷன் என்னப்பா இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, சார் அப்ப எதுக்கு சார் எங்கள வந்து நாங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னு என்னோட சிஸ்டர் கேட்டா. உட்கார வச்சு எங்களுக்கு எல்ஓபி பிளான் இதுதான் அப்படின்னு சொல்லி குடுத்தாரு. குடுக்கும்போது சொன்னாரு, "நீ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 சம்பாதிக்கிறது தான் இந்த துறையில இருங்க. இது வந்து 6000 சம்பாதிக்கிற துறை இல்ல. இங்க 1,00,000 சம்பாதிக்கிறது தான் இங்க இந்த துறையில இருங்க. அதான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் பெண்ணு அப்படின்னு சொல்லாதீங்க. இங்க ஆணா, பெண்ணான்றது விஷயம் இல்ல. இங்க நீ சக்சஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீன்னா, எல்லாத்தையும் இங்க வந்து நீ லட்சத்துக்கு தொடலாம்." அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் அந்த இடத்துல அவர் குடுத்தாரு. அந்த மோட்டிவேஷன் அடுத்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, 24,000 மாறுச்சு. 24,000 மாறும்போது பெரிய ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்க. பெரிய நம்பிக்கைன்னு சொல்றத விட, பெரிய பணம். 6வது படிச்சுட்டு, பிளஸ் பெருசா அனுபவம் இல்ல. இன்வெஸ்ட் பண்ணல. பெருசா துறைய படிக்கல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 24,000 பெருசு தானுங்களே எனக்கு. அந்த பெரிய பணம் அப்படியே படிப்படியா வளர ஆரம்பிச்சது. என்னோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு படிப்படியா அப்படியே காமிக்கிறேன். லட்சத்த தொட ஆரம்பிச்சது. லட்சத்த தொடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சதுன்னு சொல்றத விட,
நான் இந்த லட்சம் தொடும்போது நான் மட்டும் சம்பாதிக்கல. என்னோட குழுவுல என்னோட சேர்ந்து இந்த பிசினஸ் பண்ணவங்க அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா 20,000, 15,000, 10,000, 25,000 நிறைய பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சம்பாதிக்கிற இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்குற அத்தனை பேருக்கும் ஒரு டவுட் இருந்தா என்னோட பேன் நம்பர் கூட சொல்லலாம், நீங்க நோட் பண்ணிக்கலாம். என்னோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட ஃபுல்லாவே நான் காமிக்க ரெடியா இருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த COVID-19 அப்படின்னு சொல்லி ஒரு லாக்டவுன் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் உள்ள ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருந்தோமா? இல்ல இல்லைங்களா? ஆனா நாங்க அந்த இடத்துல டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருந்தோங்க வீட்ல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போல. வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள் கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு. என்னடா அப்படியே கட 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 கடன்னு சிட்டா பறந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப என்னடா இந்த லாக்டவுன் ஒண்ணு போட்டுட்டாங்களே, நம்ம எப்படி பிசினஸ் பண்ண போறோம், எப்படி போய் மக்கள் கிட்ட பேச போறோம், எப்படி நம்ம நியூ கெஸ்ட போய் பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் கூட எனக்கு வந்துருச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மேடம் சொன்னாங்க, அக்கா பயப்படாதீங்க, நம்ம ஜூம் மாதிரி நிறைய விஷயம் பண்ணி நம்ம டீமோட பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விக்டோரியா மேடம் சொன்னாங்க. அடுத்தது ஆர்எஸ் ராஜன் சாரும் அதுதான் சொன்னாரு. இல்லம்மா இந்த இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலை சரியில்லை, நம்ம வீட்டுல உட்கார்ந்து எப்படி பிசினஸ் பண்ணணும்ன்ற டெக்னாலஜி கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இந்த கத்துக்கணும்ன்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா என் காதுல வந்து அடிக்கடிக்கு விழ ஆரம்பிச்சுது. எல்லா லீடர்ஸுமே என்ன வந்து பாத்தீங்கன்னா நீ கத்துக்கணுமான்னு சொல்லுவாங்க. அன்னையில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். கத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ள தைரியத்தை கொடுத்துருக்கு. இந்த லாக்டவுன்ல வந்த செக் வந்து பாத்தீங்கன்னா பிரமிப்பா இருக்கும் எல்லாருக்குமே. 1,23,000, 1,15,000, 1,32,000, 1,57,000. யோசிச்சு பாருங்க. லாக்டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா நாடே வந்து என்ன சொல்லுவாங்க, நாட்டுக்கே மாஸ்க் போட்டு வீட்டுல உட்கார வச்சாங்க. ஆனா எங்க எங்க பிசினஸ்க்கு மாஸ்க் அவங்களால போட முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா எங்க பிசினஸ்ல ஃபுட் சப்ளிமெண்டரி அதிகமா இருக்கிறதுனால டெய்லி யூசேஜ் ப்ராடக்ட் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க என்ன டைம்ல ஆபீஸ் ஓபன் பண்றாங்களோ என்னோட டீம்ல இருக்கிற அத்தனை பேருமே அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான பொருளை வந்து மாத்திக்க தயாரா இல்ல. ஏன்னா வெஸ்டீஜ் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. அதோட விளைவு தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட செக் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. பிளஸ் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா என்னோட வருட வருமானம் நான் ஜாயின் பண்ணது 2011. இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அந்த வருடம் வந்த வருமானம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 12,000. பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1,86,000, 4,00,000 சில்லற, 7,00,000 சில்லற, 8 லட்சம், 10 லட்சம் 2016ல, 2017ல வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம், 2018லயும் 10 லட்சம், 2019ல 11 லட்சம் சில்லற. இந்த இந்த ஸ்லைட் ரொம்ப முக்கியமா நான் சொல்லணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 2020ன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சபிள், அதாவது சேலஞ்சுன்னு சொல்றதை விட புரட்டி போட்டுடுச்சு, லைஃபே புரட்டி போட்டுடுச்சு. இந்த புரட்டி போட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வருடம் இன்னும் வருடம் கூட முடியல, செப்டம்பர் மாதம் தான் போயிருக்கு. இப்பவும் 10 லட்சத்தை கிராஸ் பண்ணியிருக்கு. என்னோட டோட்டல் இந்த 9 வருஷம் வருமானம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 76 லட்சம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் உங்ககிட்ட பதிவு பண்ண ஆசைப்படுறேன். 76 லட்சம் அப்படின்னு வாங்குற தகுதி எனக்கு இருக்கான்னு கேட்டா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்ப இல்ல. ஆனா இன்னைக்கு நான் உட்கார்ந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இந்த 76 லட்சம் நான் இப்ப கம்மி. ஏன்னா இன்னைக்கு எனக்கு பிசினஸ் புரிஞ்சிடுச்சு, பிசினஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 10 வருஷம் படிச்சுட்டேன் இல்லைங்களா, 9 வருஷம் படிச்சுட்டேன். யார்கிட்ட படிச்சிருக்கேன் தெரியுங்களா? பெரிய பெரிய லெஜண்ட் கிட்ட படிச்சிருக்கேன். அந்த லெஜண்ட் சொல்ல போது அவர் உட்கார வச்சு சொல்லி கொடுக்கல, உட்கார வச்சு சொல்லி கொடுத்த இடத்துல ஒரு இடத்துலயும் நான் உட்கார்ந்துருக்கேன், சாரோட ஸ்பீச் கேட்டிருக்கேன். இன்னைக்கு எனக்கு இந்த பிசினஸோட கீ என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப அதாவது வந்து பாத்தீங்கன்னா எந்த லெவல்ல என்ன மாதிரி படிச்சவங்களா இருந்தாலும் என்னால உட்கார வச்சு பேசக்கூடிய கட்ஸை இன்னைக்கு வளர்த்து வச்சிருக்கேன். அந்த கட்ஸை கொடுத்தது எனக்கு வெஸ்டீஜ் தான். அந்த கட்ஸ் மட்டும் வரல அப்படின்னா இந்த வருமானம் கிடையாது. இது அப்படியே நீங்க ஆப்போசிட்ல என் தகுதின்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் தகுதி எனக்கு தெரியும். என்னோட வருமானம் 6,000 தான் இருக்கும். அதுக்கு மேல எந்த கம்பெனிலயோ எந்த ஆபீஸ்லயோ சம்பளம் 6வது படிச்சவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட டாக்ஸ் பே வந்து பாத்தீங்கன்னா மாசம் 5,000ல இருந்து 6,000 7,000 வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பிசினஸ் தான் இன்னைக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு உட்காந்து நம்மள தொட்டு பாக்குறால 3 அடியில இருக்கிற அத்தனை பேருக்கு இந்த லைஃப் ஸ்டைல் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த லைஃப் ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்றதை விட, இந்த கடந்த 4 மாசமா நான் இந்த பிசினஸ் ட்ரிப்ல நிறைய ஃபாரின் ட்ரிப்லாம் போயிருக்கேன். அங்க கிடைக்காத ஒரு சந்தோஷம் இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த 4 மாசமா என் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நிம்மதியா சாப்பிட்டுருக்கோம், நிம்மதியா தூங்கி இருக்கோம், நிம்மதியா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்.
6வது படிச்சுட்டு இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல 1 லட்சம் வாங்க முடியும் அப்படின்ற வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்க முன்னாடி இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி காமிக்கப்படுது. இந்த வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்காம தான் இன்னைக்கு நம்ம குழந்தைங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பிஇ படிச்ச பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாருமே இன்னைக்கு இதுல ஒரு பங்கு ஒரு 10,000 20,000 வருமானம் கிடைக்காதா அப்படின்னு பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். வெளி உலகத்தை போய் எதையுமே தேடாதீங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற உலகத்துல இருக்கிற ஒரு பொருளையும் மாத்துங்க. இந்த பணம் உங்க கை வசப்படும். ஏன்னா இந்த பணம் சாதாரண பணம் இல்ல. இன்னைக்கு உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிற ஆள் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஆர்டினரி ஹவுஸ் ஒய்ஃப்னு சொன்னேன் அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஒய்ஃப் அப்படியே பரட்டி போட்டு ஒரு பிசினஸ் உமனா மாறி உங்ககிட்ட பேச வச்சிட்டு இருக்கு. அப்ப என்னோட தகுதி வாய்ந்தவர்கள் தான் இன்னைக்கு எல்லாரும் வீட்ல இருக்கீங்க. எல்லாரும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு நெறைய லேடீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் படிச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம வந்து பாத்தீங்கன்னா வீட்ல முடங்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் சப்போர்ட், ஹஸ்பண்ட் சப்போர்ட், ஹஸ்பண்ட் சப்போர்ட்னு சொல்றீங்க. என்னங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட்? கணவன் மனைவி வந்து பாத்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து நீங்க இந்த இந்த பார்ட்டுக்கு நீங்க பாருங்க, நான் இந்த பார்ட்டுக்கு பாக்குறேன்னு உட்கார்ந்து பேசி முடிவு எடுத்தோம்னா வீட்ல உட்கார்ந்தே இன்னைக்கு பிசினஸ் பண்ணலாமே. அப்ப இன்னைக்கு நிறைய டிகிரி படிச்ச லேடிஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பை நீங்க வாய்ப்பா பாக்காதீங்க. உங்களோட வாழ்க்கைய பாத்தீங்கன்னா எங்க வாழ்க்கை மாறின மாதிரி உங்க வாழ்க்கைய மாறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இனியும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மிராக்கல் இந்த லீடிங் லேடிஸ் புக்கு. இந்த லீடிங் லேடிஸ் புக்கு போட்டோ ஷூட் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா ஐடிசி சோழா கிண்டியில. அங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா இந்த போட்டோ ஷூட் நடத்துனாங்க. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில தான். 4 தலைமுறையா நாங்க சென்னை தான். சென்னையில இவ்வளவு பெரிய ஹோட்டல் இருக்குன்னுலாம் எங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு நாள் அந்த லைஃப் ஸ்டைல் அந்த ஹோட்டல்ல பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம இன்னும் வாழ்க்கைய ஆரம்பிக்கவே இல்லப்பா. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ப்ரொஃபஷனலா எங்கள வந்து பாத்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுத்து இந்த புக்க லான்ச் பண்ணாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, என்னோட டீம் பார்ட்னர்ஸ். என் டீம் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்றதோட இவங்க எல்லாருமே என்னோட ஃபேமிலி. நான் எல்லார்கிட்டயும் நான் ஃபேமிலியா தான் பழகுவேன். என்ன பெரும்பாலும் இங்க இருக்கிறவங்க யாருமே என்ன வந்து பாத்தீங்கன்னா, மேடம்னே கூப்பிட மாட்டாங்க. உரிமையா அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. கற்பகக்கான்ற பேர் தான் எனக்கு வெஸ்டீஜ்ல என்னோட பேரா பதிவாயிருக்கு. அதுல என்னோட ஃபர்ஸ்ட் கிரவுன பத்தி சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சசிகலா இம்பராஜ் சார். அவங்கள ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு 8 வருஷம் பண்ணி, வெறுத்து போய் இனிமேல் மார்க்கெட்டிங்கே வேணாப்பா அப்படின்னு ஒதுங்கி வீட்ல உட்கார்ந்திருந்த டைம், சப்ளிமெண்டரி பேஸ்ல அவங்களும் உள்ள வந்தாங்க. வந்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதாவது பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு பெஸ்ட் ரோல் மாடல். இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அழகா வந்து பாத்தீங்கன்னா, மாசம் ஒரு 70,000க்கு மேல இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, என்னோட தங்கச்சி உஷா, அவங்களும் இன்னைக்கு டைமண்ட் டைரக்டர் பொசிஷன்ல இருக்காங்க. அவங்களும் இன்னைக்கு 50,000க்கு மேல கிராஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, மாரியப்பன் சார் கரூர். இவங்களும் இன்னைக்கு 40,000க்கு மேல கிராஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்னோட சிஸ்டர் ரூபாவதி. இவங்க 2 பேரையும் உங்கள ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன். அடுத்தது கோயம்புத்தூர்ல பவானி மேடம். அதாவது பிசினஸ் பண்றதுக்கு நெறைய லேடீஸ் வீட்ல உட்காந்துட்டு காரணம் சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு வெளிய வர முடியாது, போக முடியாது அப்படின்னு. அவங்க எல்லாருமே ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா, பவானி மேடம் போய் கோயம்புத்தூர்ல அவங்க வீட்ல உட்கார்ந்தீங்கன்னா போதும். காரணமே சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷனான ஒரு லீடர் அவங்க. டைமண்ட் டைரக்டர் முடிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, என்னோட எதிர் வீடு. என்னோட ஃபேஸ் வேல்யூக்காக அந்த பிசினஸ் எடுத்து சூப்பரா என்னோட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க கண்மணி ராஜன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பாப்பாத்தி கரூர். இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட இன்னொரு பிம்பமா இவங்கள பார்ப்பேன். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கரூர் அந்த ரூரல் ஏரியால இருந்து இன்னைக்கு பெரிய லெவல்ல இன்னைக்கு சக்சஸ நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட காந்திமதி மேடம், சத்யபிரியா, ஜெய்கணேஷ் சார், புஷ்பலதா, கிருஷ்ணா சார், தனபால் இவங்க எல்லாரையும் பத்தி நான் நிறைய சொல்லலாம். ஆனா எனக்கு டைம் இல்லாத காரணத்தால எல்லாருக்கும் என்னோட டீம் பார்ட்னர்ஸ் அத்தனை பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பமா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த குடும்பத்துல மிகப்பெரிய சக்சஸ் நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். இந்த இடத்துல அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக ஒரு குரூப் போட்டோ எடுத்து உள்ள போட்டிருக்கேன். வினோலியா மேடம் இருக்காங்க உள்ள. அவங்களும் எங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது அற்புதம் மெய்யழகன் சார் அவங்க உள்ள இருக்காங்க. கவிதா மேடம் இருக்காங்க. பிரபு சார் இருக்காங்க. கோபி சார் இருக்காங்க. நம்மளோட லட்சுமி நாராயணன் சார் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த லெவல் வளர்றதுக்கு இன்னைக்கு ரெடியா இருக்காங்க. பிளஸ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் கார். நான் ஆரம்பத்துல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பயணம் சைக்கிள்னு சொன்னேன். சைக்கிளை தாண்டி எங்க வீட்டுல ஒரு வண்டி கிடையாது. ஒரே ஒரு ஆக்டிவா வாங்குறதுக்கு நான் 2 வருஷம் சீட்டு போட்டு சேர்த்து வச்சுதான் ஆக்டிவா வாங்கியிருக்கேன். இந்த கார் வாங்கும்போது எங்க ஃபேமிலிக்குள்ள அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷங்க.
அது ஃபர்ஸ்ட் கார்ன்னு சொல்றத விட எங்களோட பெஸ்ட் கார்ன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா எங்க ஏரியாவிலேயே எனக்கு ஒரு பெரிய மண்டபத்துல ஒரு 800 பேர் 900 பேருக்கு நடுவுல நான் அந்த கார் கீ வாங்கினேன். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அளவு கடந்த சந்தோஷம் கிடைச்சது. இதுல பெரிய சந்தோஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா என் பையன் முகத்துல இருக்கிற சந்தோஷம் தான். ஏன்னா என் குழந்தை வந்து அடிக்கடிக்கு என்கிட்ட கேட்ட விஷயம். அந்த கேட்ட விஷயத்தை இன்னைக்கு அவன் என்ஜாய் பண்ணி இந்த காரை ஓட்டிக்கிட்டு இருக்கான். சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். இன்னைக்கு எனக்கு பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிசினஸ் பார்ட்னரா சில்வர் டைரக்டர் முடிச்சிருக்கான். எனக்கு என் பிசினஸ் சைட்ல இருந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் இன்னைக்கு என் 2 பிள்ளைங்களை சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப். இந்த வியாபாரம் மூலியமா என்னோட ஃபர்ஸ்ட் நாடு துபாய். அதுல என்னோட வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் புரியறதுக்கு முன்னாடி வந்து ஃபாரின் ட்ரிப்புக்கு 3 லீடரோட போல முதல் நபர் நானா தான் இருப்பேன். என்னோட கூட வந்த என்னோட பெரியப்பா பொண்ணு மகேஸ்வரி, ரேகா, உஷா இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஃபாரின் போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஃபாரின் ட்ரிப் அனுபவம், அந்த ஃபிளைட்டோட அனுபவம் இதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. அந்த ஃபிளைட்டோட அனுபவம், இந்த துபாயோட அனுபவம் சொல்லும் போது அந்த இடத்துல நான் ஒரு பர்சனை ஞாபகம் பண்ணி ஆகணும். என்னோட தம்பி முகிலன் பேரு. அவன் ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நாட்டோட இதெல்லாம் காமிப்பான், ரோட காமிப்பான், டெசர்ட் சஃபாரி காமிப்பாங்க லேப்டாப்ல. அப்ப நான் கேட்பேன், இதெல்லாம் இவ்வளவு அழகா இருக்குமாப்பா அப்படின்னு கேட்பேன். ஆமா அக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த உணர்வோட அந்த லேப்டாப்ல நான் பார்த்தேன்னா என்னோட தெரியல. என்னோட முதல் நாடு ஃபிளைட்ல உட்காந்து என்னோட தம்பிக்கு நான் ஃபர்ஸ்ட் நன்றியை சொன்னேன். தெரிஞ்சோ தெரியாமலே என்னோட விதையை போட்ட நாடு இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரோட சைனா சீனத்து பெருஞ்சோர் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இந்த இடத்துல என்னோட வீட்டுக்காரை பத்தி நான் நிறைய சொல்லணும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா கிட்ட நான் என்னெல்லாம் மிஸ் பண்ணணும். எங்க அப்பா வந்து என்ன படிக்க வைக்கல. அப்பப்ப புலம்பிட்டே இருப்பேன். நான் எதனா பண்ணிருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லுவேன். அப்ப அவரு என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், என் கால் மேல நிக்காத, உன் கால்ல நிக்க பழகு, உன் கால்ல நடக்க பழகு, அப்பதான் உன்னோட பலம் உனக்கு தெரியும். நான் உனக்கு பேக் போனா இருக்கேன், நான் சப்போர்ட் பண்றேன், உனக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணு. அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும்ங்க என்னோட பேக் போனா இருந்து பேருக்கு தான் கற்பகம் வெளியே தெரியறேன். ஆனா என்னோட பின்னாடி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீட்டுக்காரர் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட டீம்ல நிறைய லேடிஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா கன்னிகான்னு என்னோட ஃபர்ஸ்ட் டைமண்ட். இன்னைக்கும் எங்களோட ஒரு அந்யூன்யமான ஒரு ஃப்ரெண்டு. பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த விளையாட்டுத்தனமான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைத்தனமா மாறின ட்ரிப் இது. அடுத்தது இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூரோப் ட்ரிப்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஹாட் பலூன்ல எல்லாரும் பறந்துகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பறக்கும் போது ஒரு விஷயம் புரிஞ்சுது. பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. கரெக்டுங்களா? அந்த எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அன்னைக்கு புரிஞ்சுது. பரவாயில்ல, நம்ம ஒரு மிடில் கிளாஸ்ல பிறந்தாலும் மிடில் கிளாஸ்ல வாழ்க்கப்பட்டாலும் அந்த மிடில் கிளாஸ்ல இருந்து நம்மளோட அளவை கம்மி பண்ணிக்காம நான் பண்ணணும்னு எதையோ ஒண்ணு தேடிட்டு இருக்கும்போது கடவுள் கொடுத்த அற்புத வாய்ப்பா இந்த இடத்துல இந்த ஹாட் பலூன்ல பறக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னோட 3 சிஸ்டரோட சேர்ந்து வினு மேடம் என்னோட 3 சிஸ்டரோட சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஃபாரின் ட்ரிப்புமே அவங்களோட தான் ஜர்னி பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லண்டன் போறது வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஸ்டேடியம் பிளஸ் நிறைய இடங்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள்ல வந்து பயணம் பண்ற மாதிரி ஒரு போட்டோ போட்டிருக்கேன். நாங்க 25 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஜர்னி பண்ணது வட சென்னை, நார்த் மெட்ராஸ். அதுல என்னோட பயணம் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள்ல தான் இருந்துச்சு. அப்போ அதாவது சென்னையில ஒரு மூலையில இருந்த ஒரு ஆளை லண்டன் ரோட்ல போயிட்டு எந்தவித டென்ஷன் இல்லாம சைக்கிள் ஓட்ட வச்ச ஒரு இடம் இருக்குன்னா அது வெஸ்டீஜ். இது உணர்வு பூர்வமா உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட டீம் பார்ட்னர்ஸ் எல்லாரும் சேர்ந்து துபாய், அபுதாபி. இதுல எங்க அம்மாவையும் நான் கூட கூட்டு போயிருந்தேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னோட வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்பராஜ் சார் இருக்காங்க. அப்புறம் லதா அவங்களும் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாடு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து. அதாவது இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கிற பாரிஸ்க்கு போயிட்டு வர மாதிரி தாய்லாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி போயிட்டு வர ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன். ஒரு நாடு போக 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 உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்னன்னு சொல்லி நிறைய விஷயத்த இன்னைக்கு ஆர்வத்தோட வந்து பார்க்கவும் கேட்கவும் புரிஞ்சுக்கவும் கொடுத்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் ட்ரிப். அடுத்து ஸ்டார் குரூஸ் கப்பலுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா என் டீம்லயே ஒரு 13 நண்பர்கள் வந்திருந்தாங்க. அதுல ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா எங்க அம்மா, என் பொண்ணு.
யோசிச்சு பாருங்க. நிறைய லேடிஸ் இங்க வந்து இந்த விஷயத்த இப்ப பார்த்துட்டு இருப்பீங்க. என்னோட பேச்ச கேட்டுட்டு இருப்பீங்க. எல்லா லேடிஸ்க்கும் நான் பர்சனலா ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, என் குடும்பத்துக்காகன்னு சொல்லிக்கிட்டு, குடும்பத்த விட்டு வெளிய வராதே வீட்ல உட்கார்ந்து குடும்பத்துக்காகன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு உங்க உலகம்னு ஒண்ணு இருக்கு. அத வந்து பாருங்க. இதுல நான் இந்த வெளி உலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் முடிவெடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்காகவே வாழ்ந்தாங்க எங்க அம்மா. எங்க 3 பேர தாண்டி அவங்களுக்கு எந்த உலகமும் கிடையாது. அவங்கள முதல்ல வெளி உலகத்துக்கு கூட்டு போய் காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்தேன். அவங்கள கொண்டு போயிட்டு அந்த கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட சந்தோஷத்த பார்த்தேன். என்ன பெத்தவங்களையும் திருப்திப்படுத்தினேன். என் வயித்துல பொறந்த பொண்ணியோட சந்தோஷத்தையும் பார்ப்பீங்க. என் குழந்தை அவ்ளோ சந்தோஷமா இருந்தாங்க அந்த 4 நாள். அடுத்து என்னோட புது உறவு. எனக்கு இன்னொரு மகன் சொல்லலாம். என் பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் எப்படி நெனச்சேனோ, நான் எப்படி ஆசைப்பட்டேனோ, அப்படி பார்த்து பார்த்தே கல்யாணம் பண்ணேன். என்னோட ஆசையில இருந்து, என்னோட கனவுல இருந்து ஒரு விஷயம் கூட மிஸ் ஆகல. அதே மாரி ஒரு அன்பான ஒரு மருமக புள்ள எனக்கு கிடைச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு பெரிய பிசினஸ் சப்போர்ட், மாரல் சப்போர்ட் இன்னைக்கு அவர் குடுத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட பாலி சார். பாலி சார பத்தி சொல்லணும்னா, ஹம்பிள்னா என்ன அப்படின்னு அவர பார்த்து கத்துக்கணும். பிளஸ் இன்னைக்கு எங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, மொழி பிரச்சனை இருக்கு. ஆனா மொழி பிரச்சனைய தாண்டி இந்த உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒண்ணு இருக்கு. பாலி சார் கிட்ட இருந்த ஒரு விஷயமும் பார்க்கும்போது, இனியும் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல வளரும்போது சார் கூட ஒரு ஃபாரின் ட்ரிப்ல இந்த மாரி அவர மாரியே நின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணி, அப்பப்ப அவர பார்க்கும்போதெல்லாம் ஃபோட்டோ எடுப்பேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ராஜன் சார். இவர பத்தி சொல்லணும்னா நெறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பொறுமையின் சிகரம், நெறைய விஷயம். பிளஸ் ஆண்ட்ரியா ராஜன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, வயசுல சின்னவளா இருந்தாங்களும், என்ன வந்து பாத்தீங்கன்னா, நெறைய கைட்லைன்ஸ் பண்ணுவாங்க. இந்த நிமிஷம் வரைக்குமே. என் குடும்பத்துல கூட பொறந்த ஒரு தங்கச்சி மாரி எல்லாமே, "இத இப்படி பண்ணுங்கக்கா, அப்படி பண்ணுங்கக்கான்னு" சொல்லி இந்த நிமிஷம் வரையுமே கைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது என்னோட அப்ளையன்ஸ். அப்ளையன்ஸ்ன்னு சொல்றத விட, நெறைய விஷயத்த அன்பா சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சாய்கண்ணா சார். அதட்டி சொல்றதுக்கு லட்சுமி குமரன் சார். ஏன்னா, அடிக்கடிக்கு திட்டுவாரு. "நீ ஆண், பெண்ணு நீங்க பேசாத, இங்க பேசாத" அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நான் அத மறந்துட்டேன். ஆமா. இனி வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றத புரிய வச்ச ஒரு பெர்சன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அமைதியா, அழகா பேசுறதுக்கு அருணாச்சலம் சார். அதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மோகன் சார் வந்து ஆரம்பத்துல நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, என்ன வேணாலும் கேள்வி கேட்பேன். எதுக்காகவும் சலிக்காம பதில் சொல்ற ஒரு நல்ல மனிதர். அடுத்தது என்னோட அப்ளைன் சத்யபாமா. ஒரு செல்ல குழந்தை அவங்க. என்னோட பக்கத்து வீடு தான். இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லயே நாங்க நல்லா வந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் அது. அடுத்தது என்னோட கிரேட் லீடர் விக்டோரியா பத்தி நான் இந்த இடத்துல நெறைய சொல்லி ஆகணும். ஏன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லேடீஸ வீட்ட விட்டு வெளிய கூட்டு வந்து ஒரு வியாபாரத்துல சக்சஸ் பண்ண வைக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எங்களோட மெனக்கெடுத்துருக்காங்க, எங்ககிட்ட எவ்வளோ பேசி புரிய வச்சிருக்காங்க, எவ்வளோ எங்களோட மனஸ்தாபம் கூட வந்திருக்கும். நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க, இப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த சின்ன சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட எனக்கு வரும். "ஐய்யயோ! நீ நீ என்னம்மா உன் வேகத்துக்குலாம் என்ன கூப்பிடுற? என்னால அப்படிலாம் வர முடியாதும்மா. நான் ஸ்லோவா தான் வருவேன்." அப்போ சொல்லுவாங்க, "இல்லக்கா வாழ்க்கை ஒரு தடவ தான். ஃபாஸ்ட்டா வாங்க, ஃபாஸ்ட்டா வாங்கன்னு" நெறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கூட மைக்கேல் அண்ணாவ பத்தி சொல்லணும். இன்னைக்கு வந்து விக்டோரியா வந்து எங்களுக்கு பெஸ்ட் ரோல் மாடலா இருக்காங்க. லேடீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ் பண்ண முடியும். இன்னைக்கு மாசம் ஒரு லட்சத்துக்கு மேல சம்பாதிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை குடுத்த முதல் பெர்சன் அவங்க. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, எங்கள வீட்ல விட்டு வெளிய எடுக்குறதுல, அதாவது கல்லுல நார் உரிச்சாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு நான் இந்த இடத்துல ஆத்மார்த்தமா நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நான் என்னோட டீம் பார்ட்னர்ஸ் நான் இந்த இடத்துல யாரையாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா, இன்னைக்கு என்னோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிற எல்லா டீம் பார்ட்னர்ஸ்க்கும் நான் இந்த இடத்துல என்னோட மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். இது முடிவல்ல, ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, விளையாட்டு வேகமாயிடுச்சு. ஏன் விளையாட்டு வேகமாயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல விளையாட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய போய் பேக்க தூக்கிக்கிட்டு ட்ரெயின் ஏறி, பஸ் ஏறி கஷ்டப்பட்டு பண்ணோம். இன்னைக்கு இஷ்டப்பட்டு வீட்ல உட்கார்ந்து சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்தா சிஸ்டமா பண்ணா போதும். பிசினஸ் இன்னைக்கு சீக்ரெட்ட வந்து புடிச்சுட்டோம். இன்னைக்கு எல்லாருமே வீட்ல உட்கார்ந்து பிசினஸ் பண்ணோம்னு பிளான் பண்ணியாச்சு. இந்த இந்த வேகத்தோட என் கூட கை கோக்குற அத்தன பேரையும் ஜெயிக்க வைக்காம இனி நான் வீட்ல உட்கார்றதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என் டீம் பார்ட்னர்ஸ்க்கு அத்தன பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு வந்து இந்த இடத்துல நான் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈவினிங் வித் கிரவுன் பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வாய்ப்பு குடுத்த கம்பெனி சார்பா வந்து பார்த்தீங்கன்னா, அசோக் சார்,
பிரவீன் சார், என்னோட ஏரியா மேனேஜர், சென்னை பிரான்ச் ஏரியா மேனேஜர் சதீஷ் சார், இவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுல இன்னும் நான் நிறைய விஷயம் சொல்லணும், பேசணும். ஏன்னா வந்து 8 வருஷம் கடந்து வந்த பாதை. அதுல நான் இந்த இடத்துல யாரையும் விட்டுருக்கலாம், பார்க்காம கூட இருந்திருக்கலாம். அவங்களுக்கு என் சார்பா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுல நான் இன்னும் நிறைய வந்து போட்டோஸ் போடாத நிறைய பேருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் பண்ணணும். என்னோட பேரல் லைன்ஸ், என்னோட வந்து பாத்தீங்கன்னா ராஜன் சாரோட பேரல் லைன்ஸ், அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்பப்ப கைட் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபருக் சார், சுதாகர் சார்லாம் என்னை பார்த்தா பி ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொஃபஷனலா மாறுங்க, நிறைய புக் படிங்க, அந்த ஹையர் லெவல் திங்கிங் எனக்குள்ள கொடுப்பாங்க. அப்புறம் என்னோட விக்டோரியா மேடமோட பேரலைன் பாலாஜி சார், பாச்சி சார்லாம் இவங்களோட எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி நிக்கணும், இப்படி பேசணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி சார், மேடம் பிராண்டட் பேக் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பாகுபாடே இல்லாம நிறைய ஜோதி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்களுக்கு குடும்ப மெம்பர்ல அவங்களும் ஒருத்தரா இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேரை நான் தேங்க்ஸ் பண்ணணும்னா நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ணணும். அத்தனை பேரும் இன்னைக்கு அவங்க வளரும் போது என்னைய சேர்த்து வளர்த்து விட்டுருக்காங்க. இன்னைக்கு நான் வந்து நிறைய பேரை வளர்க்கறதுக்கு ரெடி ஆயிட்டேன். கரெக்டுங்களா? இன்னைக்கு வந்து வேகமும் அதிகமாயிடுச்சு. பிளஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை ஸ்மார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து வேலை அதிகம், இன்னைக்கு வேலை ரொம்ப கம்மி. உட்கார்ந்த இடத்துல எல்லாரையும் இன்னைக்கு ஜெயிக்க வைக்கணும்ன்ற பிளான் இந்த மாசத்துல இருந்து நிறைய இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இந்த இடத்துல நான் எல்லாருக்கும் நான் திரும்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். தேங்க்யூ ஆல் அப்ளைன்ஸ், ஆல் லீடர்ஸ். என்னை வந்து ஒரு சிஸ்டரா, ஒரு அக்காவா என்னை நிறைய இடத்துல வழி நடத்திருக்கீங்க, திட்டி இருக்கீங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வருத்தப்பட்டதும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மள பட்டத்திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பக்குவமா ஏத்துக்கிட்டு இருக்கேன். இதுல நம்மளோட RS ராஜன் சாருக்கு நான் இன்னைக்கு நன்றின்னு சொல்லாம நான் நிறைய வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். சாருக்கு இந்த இடத்துல என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் சொல்லி முடிக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். தேங்க்யூ வெஸ்டீஜ். தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, ஏன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தானே, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தானே, சோப்பு பேஸ்ட் தானே விற்கிறீங்க, வேஸ்டேஜ் கம்பெனி தூக்கின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு இந்த பொழப்பு அப்படின்னு என்ன நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணலனாலும் என்னை வந்து நிறைய காயப்படுத்தியிருக்காங்க. ஆனா காயப்படுத்தினவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா காயப்படுத்தின அத்தனை பேரும் எனக்கு கை கொடுக்கல, என்னை கையை காட்டி கேள்வி கேட்டாங்க. ஆனா வந்து கையை கொடுத்து என்னை யாரும் தூக்கி விடல. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாத ஒரு ஆளை தூக்கி விட ஒரு இடம் இருக்குன்னா அது வெஸ்டீஜ் தான். எத்தனை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்தாலும் தூக்கி விடுவாங்க. என்ன எப்படி தெரியுங்களா தூக்கி விடுவாங்க? வாரம் காசை கையில எண்ணி கொடுப்பாங்க கணக்கு இல்லாம. இந்த டார்கெட் முடிச்சுன்னா உனக்கு இவ்வளோ வருமானம் வரும்னு காசை மட்டுமே கணக்கு காமிச்சு நம்மள ஓட விடுவாங்க. எங்களை எங்க காசை காமிச்சுலாம் ஓட விடலங்க. எங்களோட வாழ்க்கையை எங்க கண் எதிர்க்க காமிச்சாங்க. இன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கையை தான் உங்ககிட்ட பேசியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஷேரிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 வருஷம் ஜெர்னி வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயாச்சும் நான் கொடுத்துருந்தேன்னா காணா போயிருப்பேன். வெஸ்டீஜை தாண்டி நான் வேற எங்கன்னா கொடுத்துருந்தேன்னா காணா போயிருப்பேன். இன்னைக்கு கற்பகம்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது வெஸ்டீஜ் பிராண்ட் மட்டும் தான் பண்ண முடியும் கண்டி, வேற எந்த கம்பெனியும் பண்ண முடியாதுன்றதுல நான் இந்த ஆணித்தரமா இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா ஏன் சக்தி என்னவோ அதுதானங்க நான் என்னால கொடுக்க முடியும். நெட்வொர்க்கர் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. என்னங்க சொல்றாங்க? நெட்வொர்க் எங்கங்க உருவானாங்க? ஏதோ ஒரு கம்பெனில படிச்சவங்க தானே நெட்வொர்க்கரு, பழகினவங்க தானே நெட்வொர்க்கரு. இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா படிச்சு பழகிட்டு இங்க இருந்து கத்துக்கிட்டு போயிட்டு நான் நெட்வொர்க்னு சொன்னா அது எப்படிங்க சரியாகும்? ஆனா நாங்க கத்துக்கிட்ட இடத்துல களத்திலேயே இன்னைக்கு அறுவடை பண்ணி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த களம் எங்களுக்கு புனிதமா தெரியுது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்களோட லைஃப் எங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த என்ஜாய்மெண்ட்டோட இந்த சந்தோஷத்தோட என்னோட ஃபர்ஸ்ட் ஈவினிங் வித் கிரவுன் பிளஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட MTMஓட இன்னும் 3-4 மாசத்துல என்னோட செக் சர்வ நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சத்தை கிராஸ் பண்ணும். அப்ப MTMஓட திரும்ப என்னோட இன்டெப்த் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டோட உங்களோட நான் சந்திக்க ஆசைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். இந்த இடத்துல என்னோட வெஸ்டீஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிளஸ் என்ன வெஸ்டீஜ்ல இந்த அளவுக்கு என்னோட ஷைன் ஆகிறதுக்கு என் கூட இருந்த அனைத்து சப்போர்ட் பண்ண லீடர்ஸ்க்கும் என்னோட டீம் பார்ட்னர்ஸ்க்கும் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, விஷ் யூ வெல். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ பிரவீன் சார். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மேம் இந்த செஷனை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
சொல்லுங்க. இப்போ வெஸ்டீஜ்ங்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா, சரிங்களா, வெஸ்டீஜ்ங்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்க லைஃப் இப்ப எப்படி இருந்திருக்கும்? என்னோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா, பிரவீன் சார் சொல்றதுக்கே பயமா இருக்கு. பரவாயில்ல, ஒண்ணுமே சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல. என்ன சொல்றது? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் வச்சிருந்த அந்த மாவு கடை கூட என்னால பண்ண முடிஞ்சிருக்காது. ஏன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அத விட அட்வான்ஸா நெறைய பேர் வந்து மளிகை கடைக்கு மாவு சப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு அதுக்கு மேல பெருசா இன்வெஸ்ட் பண்ண என்கிட்ட பணம் கிடையாது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா, இருக்கிறத வச்சுக்கிட்டு, என்ன சொல்றது? வெந்தத தின்னுட்டு விதி வந்து சாகுற லிஸ்ட்ல போயிட்டு இருப்பேன் சார். அதான் கற்பகமா மாறியிருப்பேன். வெஸ்டீஜ் கிடைக்காம இருந்திருந்தா. ஓகே. இப்போ வெஸ்டீஜ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால உங்களுடைய ஃபேமிலியில இப்போ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி இருக்கு? உங்க ஃபேமிலியில அதாவது ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உங்கள பார்த்து என்ன நினைக்கிறாங்க? இல்ல என்ன சொல்றாங்க? என்னோட என்னோட ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லணும்னா, நான் இதுவரைக்கும் என்னோட லைஃப் ஸ்டைல என்னோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட காமிச்சது இல்ல சார். ஆனா என்னோட லைஃப் ஸ்டைல எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. தனி ஒரு கற்பகமா இருந்துட்டு, இன்னைக்கு இந்த புள்ள ஏதோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கவனிக்கிறாங்க. அந்த கவனிக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், என்ன நெறைய பேர் கண்டிக்கவும் கண்டிப்பாங்க. "நீ ஏதோ முகம் தெரியாத கம்பெனி பொருளெல்லாம் வித்துக்கிட்டு இருக்க, பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லி என் மேல அதாவது நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற நெறைய பேர் என்ன கண்டிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரிலேஷன் சர்க்கிள்ன்னு சொல்லும்போது, இன்னைக்கு அவங்கலாம் எல்லாரும் உள்ள இருந்தாங்கன்னு ஆசைப்படுறேன் சார். அவங்க எல்லாரும் உள்ள வந்து அவங்க வீட்டுக்கு ப்ராடக்ட் யூசரே வந்தாங்கன்னா கூட, இன்னைக்கு வந்து என்னோட லைஃப் ஸ்டைல தரம் உயர்த்துறதுக்கு அவங்களோட சப்போர்ட் கிடைச்சா இன்னும் மேலும் மேலும் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன் சார். ஓகே. இப்போ உங்களுடைய பொண்ணுடைய மேரேஜ் ரீசெண்டா தான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க சார். இப்போ வெஸ்டீஜ்ங்கிற பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா, சரிங்களா, உங்க பொண்ணுடைய மேரேஜ் எப்படி நடந்திருக்கும்? நீங்க நினைச்ச மாதிரி நடந்திருக்குமா? இல்ல சார். வாய்ப்பே இல்ல. ஏன்னா எனக்கு அந்த பலமும் இல்ல, எனக்கு அந்த தைரியமும் இல்ல. இன்னைக்கு இந்த பலம் என்கிட்ட வந்திருக்குன்னா, அந்த பலத்த வந்து பாத்தீங்கன்னா, என் பொண்ணோட கல்யாணத்துல நான் குடுத்தேன். ஏன்னா என் குழந்தையோட சந்தோஷத்த அந்த இடத்துல பார்த்தேன். என் ஃபேமிலியோட சந்தோஷத்த பார்த்தேன். என்னால இப்படி பண்ண முடியுன்ற நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா, நாங்க குடுத்த இடம் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வெஸ்டீஜ் தான் சார். இந்த இடத்துல இருந்து என்னால நான் இல்ல இங்க வெஸ்டீஜ்ல இல்ல அப்படின்னா, அதிகபட்சமா என் பொண்ணுக்கு ஒரு 10, 15 சவரன் போட்டு, எனக்கேத்த ஒரு மாப்பிள்ளையா பார்த்து, நான் முடிச்சு அதாவது என்ன என்ன சொல்றது? இதுதான் என்னால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சக்திக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு இருப்பேன் சார். இன்னைக்கு சக்திய மீறி என் பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கார் வாங்கி குடுத்து கல்யாணம் பண்ற அளவுக்கு சக்தி குடுத்துருக்குன்னா, அது வெஸ்டீஜ் தான் சார். வெரி குட். கிரேட். சரி. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல, சரிங்களா, பிசினஸ்ல எந்த லெவல் வருவீங்கன்னு நான் கேட்கல. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க எந்த லெவல் வருவீங்கன்னு தெரியும். உங்க இன்கமும் நீங்க சொல்லிட்டீங்க. என்ன இன்கம் டார்கெட் பண்றீங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்க. நான் கேட்கறது என்னன்னா, உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல எந்த மாதிரியான மாற்றம் வரும்? அதாவது லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்றப்போ எந்த மாதிரியான வீடு, எந்த மாதிரியான காரு, அந்த மாதிரி விஷயங்கள். என்ன என்ன எந்த மாதிரியான அசெட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அடுத்த 5 வருஷத்துல உங்க லைஃப் எப்படி மாறும்? அடுத்த 5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா, எங்களோட வீடு கட்டணும் சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, வீடு பெ பெ பெருசா இல்ல. பிளஸ் அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா, நான் நெனச்ச மாரி ஒரு வீடு கட்டணும். பிளான் எல்லாம் போட்டு எல்லாம் வீட்ல ட்ரீம் சார்ட்லாம் ஒட்டி வச்சிருக்கேன். ஒரு 3 அடுக்குல வீடு கட்டணும் அப்படின்னு. அடுத்து என் பையனோட கனவு. என் பையன் இன்னைக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போய் மூவ் பண்ண வைக்கிறது அவனோட கனவு தான். அவனோட கனவு வந்து பாத்தீங்கன்னா, பென்ஸ் வாங்கணும் சார். இன்னைக்கும் அவன் வந்து பாத்தீங்கன்னா, அதே மாரி கார் கண்ணாடிய போய் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். அம்மா பென்ஸ், தூங்கும்போது கூட, "அம்மா நம்ம வீட்டு வாசல்ல ஜிஎல்ஏ நிக்குதும்மா" அப்படின்னு சொல்லுவான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பென்ஸ்க்கு பிளான் பண்றதுன்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் சார். வரக்கூடிய 5 வருஷம் வீடு, கார் சார். கிரேட். ஸோ நம்ம இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கப்ப நீங்க சொன்னீங்க உங்களுக்கு வந்து நிறைய கனவுகள் இருந்தது. பட் ஃபேமிலி சுச்சுவேஷன்னால இந்த கனவுகள்லாம் தியாகம் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னு நினைச்சீங்க. ஸோ அந்த கல்யாணம் அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி நீங்க ஒரு இத்தனை லட்சம் பேருக்கு கற்பகம் அப்படிங்கிற பேர் தெரிய வரும்,
இத்தனை லட்சம் பேர் முன்னாடி நம்ம ஒரு வெற்றியாளரா நிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வரும் அப்படின்னு உங்களுடைய அந்த, அதாவது நீங்க உங்க கனவெல்லாம் போச்சு அவ்வளவுதான், இனி நம்ம படிக்கணும், ஏன்னா நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஃபேமிலி சுச்சுவேஷனால படிக்க முடியல. அப்போ உங்களுடைய கனவுகள் வந்த இடத்துல அவ்வளவுதான், உங்களுடைய கனவுகளுக்கு உண்டான ரெக்கைய வெட்டின மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அந்த நேரத்துல என்னைக்காவது நம்ம லைஃப்ல நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வோம், இந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து கற்பகம் அப்படின்னு ஒரு லீடர் இருக்காங்க, நம்ம இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு நீங்க எப்பவாவது நீங்க நினைச்சது உண்டா? இல்ல சார், நினைச்சது இல்லை. ஆனா விதை உள்ள இருந்துச்சு, ஏதாச்சும் பண்ணி நம்ம பெருசா வரணும்னு பார்த்தேன். ஆனா அதுல எனக்கு வெஸ்டீஜ்ல வருவேன்னு எனக்கு அன்னைக்கு தெரியல சார். ஆனா இன்னைக்கு வெஸ்டீஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் மாதிரி இன்னைக்கு விருட்சமா மாறி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தெரியல அப்படின்னா வெஸ்டீஜ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சார் அது சாத்தியமாயிருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் தான் சொல்லிட்டேன், 15 வருஷம் ஜாயின்ட் ஃபேமிலி, பெருசா அந்த அனுபவமே தெரியாத ஒரு ஆள் இன்னைக்கு இந்த விருட்சமா மாறி இருக்கேன் அப்படின்னா அதை எனக்கு வெளி உலகத்துக்கு காமிச்சு கொடுத்த இடம் வெஸ்டீஜ். ஆனா உள்ள விதை இருந்துச்சு சார், அந்த விதையை வந்து நான் போட்டிருந்தேன், அந்த விதை இப்படி விருட்சமா மாறும்னு எனக்கு தெரியல சார். ஆனா விதை இருந்துச்சு, நம்ம ஏதாச்சும் பெருசா பண்ணணும். எது பேசினாலுமே என் தங்கச்சி கிட்ட யார்கிட்ட பேசினாலுமே எதுக்கு இந்த சின்ன விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க, நீ இவ்வளவு பிடிச்சிருக்கிய, நீ பெருசா பிளான் பண்ண, அப்ப என்ன எல்லாரும் திருப்பி கேட்பாங்க, நீ என்ன எது பேசினாலும் பெருசா பேசுற அப்படின்னு கேட்பாங்க. அந்த தாட் ப்ராசஸ் பெருசா இருந்துச்சு சார் என்கிட்ட. ஓகே. அப்போ மேடம், ஸோ நம்ம இந்த செஷன் இங்கே வைண்ட் அப் பண்ணலாம். ஸோ உங்களோட பேசினது வந்து உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி கேட்கறது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அண்ட் டெஃபினெட்லி இன்னைக்கு நம்ம செஷன் பார்த்தவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த செஷனை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களுடைய கனவுகள் எல்லாமே உங்களுக்கு மெய்ப்படணும், நீங்கள் நினைச்சதை விட நீங்கள் பெரிய லெவலுக்கு வளரணும். தேங்க்யூ ஸோ மச் மேடம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களை அடுத்தது மீட் தி மில்லியனர்ல பார்க்கணும். நிச்சயமா சார். தேங்க்யூ. பிரவீன் சார் வந்து பாத்தீங்கன்னா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு பிரவீன் சார் வந்து இன்னைக்கு என்னோட செக்ஷன் எடுக்க போறாருன்னு சொல்லும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா சார் என்னோட வளர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எங்களுக்கு ஆரம்பத்துல விஐபி எடுக்கிறதுல இருந்து எல்லாமே எங்களுக்கு சார் எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு சார் சொன்ன அந்த நிறைய விஷயம், பஸ்ல ஏறுறது, டிரைவர் சீட்ல உட்கார்றது, இன்னைக்கும் மறக்க மாட்டேன். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சார் அந்த ட்ரைனிங் மீட்டிங் கொடுத்த விஷயம் இன்னைக்கு உங்களோட பார்ட் ஆஃப் ஒன்னும் எங்களுக்குள்ள வந்திருக்கு. இன்னைக்கும் நிறைய விஷயத்த நாங்க வந்து கத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இடமா நீங்க எங்களுக்கு உள்ள இருக்கீங்க. இந்த இடத்துல என்னோட மனமார்ந்த நன்றியும் நான் பிரவீன் சாருக்கு சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல் வெஸ்டீஜ் ஃபேமிலி அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு நம்ம கையில் ஒரு விதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விதையை கொண்டு போய் நீங்கள் ஒரு பேப்பரில் இல்லை ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி நீங்கள் கொண்டு போய் உங்கள் பீரோவில் எடுத்து வச்சிங்கன்னா 10 வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. அதை தூக்கி ஷெல்ஃபில் எடுத்து வச்சாலும் ஒன்றும் ஆகாது. அதை நீங்கள் பாக்கெட்டில் போட்டு சுற்றிட்டு இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் அந்த விதையை உங்கள் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தருணத்தில் அந்த விதை வந்து எப்போ வளரும் அப்படின்னா அதுக்குண்டான சரியான வளமுள்ள நிலத்துல விடறப்பதான் அது வளரும். அதே மாதிரி உங்க எல்லாரு கையிலையும் எல்லாரு மனசுக்குள்ளேயும் உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு தான் விதை. அந்த கனவை விதைக்க வேண்டிய இடம் தான் வெஸ்டீஜ். இந்த விளைநிலத்துல, இந்த வளமான நிலத்துல நீங்க எந்த கனவை விதைச்சாலும் அது கண்டிப்பா உண்மையாகும். ஸோ உங்களுடைய கனவுகளை ஸ்ட்ராங்கா பிடிங்க. சரியான இடத்துல இருக்கீங்க. வெஸ்டீஜ் ஆப்பர்ச்சுனிட்டியை சிஸ்டமேட்டிக்கா சரியா பண்ணுங்க, நிஜமாகும். Thank you so much. Wish you well and see you on the top. And this is Pranav Praveen signing off from you and see you in the next Meet the Millionaire. Thank you so much.